இன்னைக்கு குக் வித் கோமாளி ஸ்பெஷல் தாஹி பிந்தி பண்ண போறேன். வெண்டைக்காய் தயிர் வச்சு பண்ற ஒரு சூப்பரான கிரேவி. இந்த சுவையான தாஹி பிந்தி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வெண்டைக்காய் வதக்கலாம். நான் இன்னைக்கு இதுக்கு 8 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அதே கடாயில மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன். இதுல கொஞ்சம் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய் ஆட் பண்றேன். இதெல்லாம் சேர்த்து நல்ல வாசம் வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். நம்ம சேனலில் குக் வித் கோமாளியில இருந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபிஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம அந்த ரெசிபிஸும் போய் பாருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். மல்லிப்பொடி மிளகாய் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கடாயில ஊற்றலாம். தயிர் இதில் ஊத்துனதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சீக்கிரமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கின வெண்டைக்காய் இதுல போட்டு வேக வைக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்ப 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கடைசியா மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் கொஞ்சம் மல்லியையும் போட்டு மிக்ஸ் பண்ணா நம்ம சுவையான தாஹி பிந்தி ரெடி ஆயிடும். இந்த டேஸ்டியான தாஹி பிந்தி ரெசிபி கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற நல்லா குக் வித் கோமாளி ரெசிபி நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்.